வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி ஃப்ளாக் சீட்ஸ் வச்சு கொஞ்சம் இட்லி பொடி பரத பண்ணியிருந்தேன். 2 டீஸ்பூன் தொளி உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஃப்ளாக் சீட்ஸ் தேவைக்கு ஏற்படுத்திக்கோங்க. 2 டீஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சம் வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு நச்சு ஒரு கைப்பிடி நிறைய, கொஞ்சம் கருவேப்பிலை, நிலக்கடலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் கட்டி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தூள் இருந்துச்சு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வரமல்லி. நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு கடைசி ஃப்ளாக் சீட்ஸை நல்லா பொரியவும், நல்லா சடசடன்னு பொரியவுமே அதையும் வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டு பூண்டையும் கொஞ்சம் ட்ரையாகவே வறுத்துருங்க. ஆயில் எதுவுமே இல்லாமல் பூண்டு கருப்பு கூட முருங்கை கீரை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. சூடான சாதத்தில் நம்ம அந்த பொடி திரித்து நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ஹெல்த்தியானதும் கூட. ஃப்ளாக் சீட்ஸ் அப்பப்போ பொடி வகைகளையும் கொஞ்சம் மாற்றி மாற்றி எள்ளு பொடி, கொள்ளு பொடி, இந்த மாதிரி பொடி வகைகளும் நம்ம டிஃபன் பாக்ஸ் ரெசிபியில் சேர்க்கும்போது ஒரு ஹெல்த்தியானதும் கூட. நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பொடி நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நெருன்னு திரிச்சுக்கோங்க. தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றியும் குழந்தைங்களுக்கு நெய் கொஞ்சம் உருக்கி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படி போட்டிருந்தேன். நான் நெய் உருக்கி சேர்க்கும்போது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கூட அப்பளம் வடை எதுனாலும் வச்சுக்கலாம் நம்ம. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கூட பப்பாளி பழம் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டாங்க.